எம்மா, நீ தான் புதுசாக கல்யாணம் ஆகி வந்த மங்கம்மா மருமகளா? நான் தான் பக்கத்து வீட்டு பார்வதி ஆண்டிம்மா. அப்படியா ஆண்டி? இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கேன், புருஷனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோன்னு. அது எப்படி ஆண்டி? ஆபீஸுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் வரணும். தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, பொண்டாட்டி பேச்சை மதித்து நடக்கணும், அம்மா பேச்சை கேட்கவே கூடாது, வீட்டில் எல்லா வேலையும் செய்யறதுக்கு உதவி செய்யணும், சாப்பாடு செய்யணும் உயிரை வாங்கக்கூடாது, போர் அடிக்குன்னு சொன்னால் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டன் ரைட்டாக சொல்லி வச்சிரு. நீங்களும் உங்கள் வீட்டுக்கார்ட்ட இப்படித்தான் சொன்னீங்களோ ஆண்டி? ஆமாம்மா, கல்யாணம் ஆகி வந்த அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. பரவாயில்லையே, அப்போ அங்கிளும் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே நடக்காரோ? எங்க என் பேச்சை கேட்டு நடக்காரு? கல்யாணம் ஆகி வந்த உடனே இதெல்லாம் சொன்ன உடனே குவச்சிக்கிட்டு போன மனுஷன்தான். 15 வருஷம் ஆயிட்டு இன்னும் வீட்டு பக்கம் வரவே இல்லையே. அட கடவுளே, அப்ப எங்க வீட்டுக்காரன் குவச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா என்ன செய்ய? அதுக்கெல்லாம் கவலைப்படாதம்மா, நானும் தனியாக தானே இருக்கேன். நீயும் தனியாயிட்டீங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்கிடலாம்ல.